Get dress change. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்களும் ரொம்ப நல்லா இருக்கீங்க நம்புறேன். அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மதராசி டு யூஎஸ்ஏ. திஸ் இஸ் மீ அர்ச்சனா. என்னோட வீடியோஸை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கான என்னோட குட்டி இன்ட்ரொடக்ஷன். நாங்கள் இங்கே இருக்கிறது யூஎஸ்ஏல அண்ட் ஐம் லிவிங் இன் மிஷிகன். நாங்கள் ஃபேமிலி ஆஃப் 4 அண்ட் ஐம் மாம் ஆஃப் 2. இந்த சேனல் நீங்கள் மோஸ்ட்லி பார்க்குறது என்னோட டெய்லி ரொட்டீன்ஸ் அண்ட் என்னோட லைஃப் ஸ்டைல் அண்ட் இங்கே நான் போகிற குட்டி குட்டி ட்ரிப்ஸ், அது இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் ரெசிபீஸும் கூட. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் பையனோட ஏஜ் 12 ப்ளஸ் செகண்ட் ஷீ இஸ் கோன் பி 2. ஸோ இந்த ஒரு ஏஜ் கேப்பில் நான் என்னோட ரொட்டீன்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணுறேன், என்னோட டெய்லி சோர்ஸ் எப்படி போகுதுன்றதை பார்க்க போகிறேன். அண்ட் இன்றைக்கி டே இன் மை லைஃப் வீடியோ பார்க்கலாமா? என்னோட டே இப்படி தான் பியூட்டிஃபுல்லாக ஸ்டார்ட் ஆச்சு. இன்றைக்கி ஆக்சுவலாக என்னோட பிளான் இவங்கெல்லாம் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி எழுந்து கிட்ட இதெல்லாம் செட் பண்ணிடலான்றது தான். பட் நான் எழுந்து ஃபேஸ் வாஷ் பண்ணி வரத்துக்குள்ளே குடும்பமே தயாராகி ஹாலில் உட்காந்துருக்கோன்னு எதிர்பார்க்கவே இல்லை. செம்ம சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஸோ எல்லோரும் இருந்தனால காலையிலேருந்து காஃபி மட்டும் குடிச்சிட்டு இதை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பிகாஸ் நேற்று நைட்டே இந்த பேக்கேஜ் வந்துருச்சு, இதை எப்படியா செட் பண்ணணுன்றது ரொம்பவே ஆசை. எனக்கு மட்டும் தான் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குன்னா குடும்பமே எக்ஸைட்டடாக இருந்தது. பிகாஸ் பால்கனியில் சேர் போட்டு உட்காருதுன்றது யாருக்கு தாங்க பிடிக்காது. ஏன்னா இதெல்லாம் சின்ன ஆசையாக இருக்கலாம், பட் நிறைவேறாத ஆசையில் இதுவுமே ஒன்று. பிகாஸ் இந்தியாவில் நான் இருந்த வீட்டில் பால்கனி இருந்தது. அதில் ஒரு ஆள் நடந்து போகிற டிஸ்டன்ஸில் அந்த ஒரு கேப்பில் தான் இருக்கும். ஸோ அதனால் அந்த இடத்துல உட்காரத்துக்கு ஸ்கோப்பே இல்லை. அது இல்லாமல் என்னோட வீடு பக்கத்தில் ஓப்பன் கிரவுண்டு, நல்ல பள்ளி கரப்பாம்பூச்சிலாம் நிறையவே வரும். அந்த பயத்திலே ஃபுல்லாகவே அந்த டோர் போட்டு லாக் பண்ணிவிடுவேன். ஸோ பால்கனின்ற ஒரு ஃபீலே நான் பண்ணதில்லை. யூஎஸ் வந்த பிறகு வந்த ஃபர்ஸ்ட் வீட்டில் பார்த்தீங்கன்னா பால்கனியே இல்லாத வீடு. ஸோ அதுக்கும் ஸ்கோப் இல்லாமல் போச்சு. அப்புறமா ஒரு வீடு ஷிஃப்ட் பண்ணோம். பட் அந்த வீட்டில் அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு 2 to 3 months தான் இருந்தேன். ப்ளஸ் அப்போ எனக்கு வந்து நியூ பார்ன் டெலிவரி ஆச்சு, திருத்தி தான். ஸோ அந்த போஸ்ட்மார்ட்டமில் இருந்தனால எனக்கு அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு மைண்டே இல்லை. அண்ட் இந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆன பிறகு பால்கனி இருந்தாலும் அதை செட் பண்ணி எடுக்கிறதுக்கு இப்போ தான் டைம் கிடச்சிது. இது மேபி ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம், பட் இது நடக்கிறதுக்கு என் லைஃப்பில் ஒரு 13 years ஆச்சு. பிகாஸ் கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த ஆசைலாம் பட்டதில்லை. ஏன்னா அப்போ இருந்த லைஃப் ஸ்டைல் வேறு. பட் கல்யாணத்துக்கு அப்புறம் ஆசைப்பட்டது நிறைவேறதுக்கு இத்தனை வருஷம் ஆயிருக்குன்னே சொல்லலாம். அதனால ஏதோ ஸ்ட்ரைக் ஆகி இந்த ஒரு சேர் வந்து ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ இது ஆக்சுவலாக நான் இந்த அளவு குவாலிட்டி எதிர்பார்க்கவே இல்லை. இதை பார்த்தோன்னே எங்கள் பாட்டி வீட்டிலலாம் இருக்கும்போது ஒரு ஒயர் சேர்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஒரு ஞாபகம் வேறு எனக்கு ரொம்ப நாஸ்டாலஜிக்காக இருந்ததுனால எனக்கு பர்சனலி ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னே சொல்லலாம். இவளோட குட்டி ஸ்பேஸில் குட்டி விஷயங்களை கிரியேட் பண்ணிக்கிறதோட சந்தோஷமே தனி தான். பட் அதில் அப்பா பொண்ணு காம்பினேஷன் வேறு லெவலில் இருந்தது. தெரிஞ்சு கொடுக்கட்டுமாம்மா? டக்குன்னு தூக்கி போட்டுருவோம். ஐயோ, அங்க எல்லாம் ஆபத்து இருக்கு. ஃபுல்லாகவே அச்சச்சோவாக தான் இருந்தது. திருத்தி குட்டி கேமராவை தட்டி விட்டுருவான்னு பயந்தா இந்த சைட் நெட்டு போல்டெல்லாம் தூக்கிட்டா. ஸோ ரெண்டுமே ரிஸ்க்கு தான். பட் எனி டைம் அலர்ட்டாகவே இருக்கணும். டாட்லர்ஸ் கிட்ட ஒரு செகண்டில் எது எப்படி திரும்புன்னே தெரியாது. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயம் நிறைய மாம்க்கு பெயின்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் இந்த சேரை இன்ஸ்டால் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா என் பையன் கேட்டான் நான் தான் ஃபஸ்ட்டு உட்காரோன்னு சொல்லிட்டு. பட் அதுக்கு நடுவில் திருத்தி குட்டி கடகடன்னு வந்து உட்காந்துட்டா. எனிவே அவள் வேணும்னே விவரமாக பண்ணலைனாலும் இவளோட இந்த குழந்தை ஸ்டேஜில் இவளை தள்ளி விட்டு அவனை உட்காருடான்னு சொல்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்குது. பட் அட் த சேம் டைம் அவன் கேட்டுட்டானே, அவனை மீறி இவ்வளோ உட்கார வைக்கிறமைனும் கில்ட்டியாக இருக்குது. ஸோ இதில் எதை எடுத்துக்கிறது எதை விட்டுறதுன்னு தெரியல. பட் எண்ட் ஆஃப் தி டே 2 பேரையும் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்றது தான் ஹோல் பாயிண்ட்டு. எந்த ஒரு ஏஜ் கேப்பாக இருந்தாலும் அதில் இருக்கிற ஒரு கில்ட் ப்ளஸ் மைனஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ குட்டி குட்டி ஏஜ் கேப்பாக இருந்தாலும் இருக்கும், பெருசாக இருந்தாலும் இருக்கும். ஸோ அதில் நம்ம எந்த அளவுக்கு எது ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு கில்ட் ஃப்ரீயாக லைஃப்பை லீட் பண்ணிட்டு போகலாம். இப்போ இந்த அக்ஷனும் இந்தியா மார்க்கெட்டில் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க போயிட்டாங்க. ஸோ திருத்தி குட்டி காலைல பிரேக்ஃபாஸ்ட் தான் கொடுத்தேன். மோஸ்ட்லி சத்து மாவு கஞ்சி தான். இப்போல்லாம் ரீசெண்டாகவே சாலிடாகவே எடுக்கிறது இல்லை மேடம். முடிஞ்ச அளவுக்கு ஸ்மூத்தி, சத்து மாவு கஞ்சி அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நல்லா சியூ பண்ணுற மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாம் கொடுக்கணும் தான். பட் அவள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ட்ரையாக இருந்தாலுமே துப்பிடுறா. அதை மீறி கொஞ்சம் ஸ்பைஸும் சேர்க்க முடியல. ஸோ ரொம்ப பட்னியாக கிடக்க வேண்டாம், குழந்தை ஏற்கனவே ஒரு மாதிரி தின்னாயிட்டே போகிறான்னு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தனால தான் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன். லஞ்ச் டின்னர் கூட ஓரளவுக்கு ரைஸ் சாப்பிட்டுடுறா, பருப்பு சாதம் ஒரு ஈவன் இந்த பிரியாணி மாதிரி கொஞ்சம் ரவையாக இருந்தால் கூட. பட் ஆனால் பிரேக்ஃபாஸ்ட் தான் கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. சரி பரவாயில்ல, ஏதோ ஒரு மீல் தானேன்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி அதை கொடுத்தாச்சு. பூக்கள் பூ
பூக்கும் தருணம் மாறும். இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமாகவே எழுந்துட்டா. சரி பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு தூங்க வைக்கலான்னு பார்த்தா அவள் ரொம்ப ப்ளே மோடில் போயிட்டு. ஆக்சுவலாக டாட்லர்ஸை தூங்க வைக்கிறது கொஞ்சம் உண்மையிலே கஷ்டம் தான். பேபியாக இருக்கும் போதே ஈஸியாக இருந்ததுன்னு டெஃபினட்டாகவே தோணும். ஃபைனலி ஒரு ½ அப்புறம் மேடம் ஃபைனலாக தூங்கிட்டாங்க. ஆக்சுவலாக தூக்கம் ரொம்ப வருது, பட் அதை விட விளையாட்டுத்தனம் ஜாஸ்தியாக இருக்கனால ஸ்லீப்பை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டா. ஸோ தூங்க வச்ச கையோடு இதை தான் ஃபிட் பண்ணலான்னு வந்துட்டேன். பட் இதில் பெரிய சேலஞ்சுன்னா டங்கு டிங்குன்னு சத்தம் போடாமல் ரொம்ப பொறுமையாக எடுத்து ஃபிக்ஸ் பண்ணணும். அது ஒரு பெரிய கஷ்டமாக இருந்தது. பிகாஸ் டடாபுடான்னு பண்ணிடா தெரியாது. இது ஸ்லோவாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கனெக்ட் பண்ணோம். கரெக்டாக அப்போன்னு பார்த்து வெளியே வண்டி போகிற சத்தம் எல்லாமே கெடுது. அவ்வளோதான், சொல்லி முடிஞ்சு எழுந்து வந்துட்டா. நான் இதெல்லாம் எடுத்து வெடியை வச்சுட்டு திரும்பறதுக்குள்ளே எழுந்து வந்துட்டா. சரி இதுக்கப்புறம் மேடம்க்கு தூங்குற இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக இருக்காது. சரி அவளை வச்சுட்டே முடிஞ்ச அளவுக்கு பண்ணிடலான்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த எல் ஷேப்டு சீட் செட் பண்ணுற வரைக்கும் ஈஸியாக தான் இருந்தது. பட் அந்தளவுக்கு டிஃபிகல்ட்டாக இல்லை. பட் இந்த 2 ஹேண்ட் ரெஸ்ட் மட்டும் செட் பண்ணவே முடியல. ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. எதுவாக இருந்தாலும் இன்வால்மெண்ட்டோட பண்ணோம். மைண்ட் இன்வால்வ்டாக இல்லைன்னா நம்மளால யோசிக்கவே முடியாது. சரி இப்போதைக்கு இது நம்மளோட கப் ஆஃப் டீலன்னு வச்சுட்டு வந்தாச்சு. பிரதீப் வந்த பிறகே பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நடுவில் திருப்தியை வச்சுட்டு வேற என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணிடலான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிகாஸ் பெட்ரூமில் ஆல்ரெடி டீக்ளரிங் வேலை பேலன்ஸ் இருந்தது. ஸோ திங்ஸ் எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வாக்கிங் க்ளாசெட் ரொம்பவே கன்ஜஸ்டடாக ஆனதுனால கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வெளியே வைக்கலாம். ரூமில் நல்ல ஸ்பேஷஸாக தான் இருந்தனால சரின்னு ஒரே ஒரு ட்ராயரை மட்டும் எடுத்து வெளியே வச்சுட்டேன். ஸோ தட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு. ஸோ இதெல்லாம் அவளுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டடு, ரொம்ப இன்வால்வ்டாக என் கூட சேர்ந்து க்ளீனிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம எந்த வேலையாக இருந்தாலும் குழந்தைங்களும் அதில் இன்வால்வ் பண்ணிட்டா அவங்களும் கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. அவங்கள தள்ளி வச்சுட்டு பண்ணும்போது தான் அதில் என்ன நடக்குதுன்ற ஒரு கியூரியாசிட்டிலே வந்து இதை டிசாஸ்டர் பண்ணிடுவாங்க. அதர்வைஸ் இல் பி ஸோ ஹெல்ப்ஃபுல். இதுதான் வாக்கிங் கிளாசட்டோட இப்போதைய நிலமை. ஸோ டெஃபினட்டாகவே வீடு ஃபுல்லாகவே ஒரு டீக்ளட்டரிங் தேவைன்னா திருப்தியோட சின்ன சைஸ் ட்ரெஸ்ஸஸ்ஸு ப்ளஸ் என்னோட அவுட் சைஸ் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து டீக்ளட்டர் பண்ணி டிஸ்போஸ் பண்ணணும். ஏன்னா அதுவே ரொம்ப இடத்த அடைக்குது. கபோர்ட்ஸ் எல்லாம் ட்ராயர்ஸ் எல்லாமே ஃபில் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஒரு ரீசனால தான் மெயினாக இடத்த மாற்றினது. கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வெளியெல்லாம் அலையாமல் அங்கங்கே எடுத்து வைக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு இதை வெளியே செட் பண்ணியிருக்கேன். இது இன்னும் ப்ராப்பரான இடம் பார்த்து ஃபிட் பண்ணணும். அண்ட் இன்னைக்கு என்னோட ஸ்ட்ரெஸ் பஸ்டிங் நான் பண்ணது நெயில் பாலிஷ் பண்ணுறது தான். கேஸ் எனக்கு நெயில் வளர்க்குறதுன்றது பர்சனலி ரொம்ப பிடிக்கும். நான் இன்ஃபேக்ட் ரொம்ப லென்த்தியரான நெயில்ஸ்லாம் வச்சுருந்தேன். டியூ டு ஃபுல் ஆஃப் பாத்திரம் தேய்ச்சி ஃபையிங் என்னால் அதை கண்டினியூ பண்ண முடியல. டப்புன்னு உடஞ்சிடுது, ரொம்பவே வீக் ஆகிடுது. கால்சியம் டெஃபிஷியன்சியான ஒரு பயம் வேற வருது. பட் இருந்தாலும் இன்னைக்கு இருக்கிற நெயில்ஸ்லையாவது கலர் அடிப்போமே அடிச்சாச்சு. அண்ட் அதெல்லாம் முடிச்ச கையோட ஷீன் அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஷீனில் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கியிருந்தேன். ஸோ அதை போட்டு பார்க்கணும். ஒரு ட்ரை ஆன் குட்டி ஹால் மாதிரி. பண்ண ஒரு லூஸ்தனமான தனம். நான் கார்ட் டேப் பண்ணி வச்சு ஆர்டர் ஷீனில் இது ஒரு பிரச்சனை. பிகாஸ் நம்ம ஷிப்பிங் டீட்டெயில்ஸ் கிளியராக இருக்காது. வந்துருச்சா வரலையா, இது முன்னாடி இது பின்னாடி. ஸோ அதனால் இதை நான் மறுபடியும் ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ இது ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ரிட்டன். ஓ மை காட், ஷிப்பிங் தப்பாக அமைச்சிருக்காங்க. அந்த ஆர்டர் டாக்குமெண்ட் நீங்கள் லெட்டர் 2 பட் அவங்க 1 அமைச்சிட்டாங்க. திருத்தியோட செகண்ட். ஸோ இந்த ட்ரெஸ் தான் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு இது பற்றி கூட வாவ். ஸோ நைஸ்லி நான் திருத்தி கொடுத்துக்கிட்டேன். இதே மாதிரி ஒரு ட்ரெஸ் இருக்குது. இதுக்குள்ள ஒரு டை கொடுத்துருக்கேன். டிஷர்ட் தான். அது ஆக்சுவலி திருட்டி ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு இது மாதிரி இந்த பேஸ்டல் ஷேட்ஸ் சூப்பர். ரித்தியோட ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரேன். ஒரு பிரச்சனை. ஸோ இது வந்து வேறு கலர், இது வேறு கலர். பட் ஸ்டில் இட்ஸ் ஓகே. லஞ்சுக்கு நிறைய ஐட்டம்லாம் பண்ணல. ரொம்ப சிம்பிளாக சுட சாதம், கொஞ்சமாக நெய், அது மேலே நல்ல ஹாட்டான சௌ சாம்பார் தான் பண்ணியிருந்தேன். ஸோ அதை விட்டாச்சு. சைட் டிஷ்க்கு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை. அது வந்து வேக வச்சு மசாலா மாதிரி பண்ணிட்டேன். லஞ்சுக்கு என்னமோ பழையது ரொம்பவே கிரேவிங்காக இருந்தது. அதனால பழைய சாதம், நிறைய வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லிலாம் போட்டு, அப்புறம் கொங்குரா பிக்கல், கத்திரிக்காய் தொக்கு, கொஞ்சம் சுண்டல் பண்ணது பேலன்ஸ் இருந்தது. அப்புறம் நேத்தியோட வெங்காய சட்னி. அருமையான லஞ்சாக சிம்பிளாக இருந்தது. தக்ஷன் குட்டி லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு கிரிக்கெட் ப்ராக்டிஸ்க்கு கிளம்பிட்டான். பிகாஸ் இப்போலாம் பசங்களை ரொம்பவே
கிளாஸ்லேயே ஆக்கியபைடாக வைக்க வேண்டியதாக இருக்குது. இல்லைனா நம்மளை போட்டு நச்சு எடுக்கிறாங்க. ப்ளஸ் அதுக்கு பிடிச்ச கிளாஸாக வேறு போடணும். ஸோ அதனாலே வந்து கிரிக்கெட் ப்ரிஃபர் பண்ணி போட்டோம். ஸோ அதனால் இன்னொரு ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணுறாங்க. 2 பேரும் வந்து கிளாஸ் கிளம்பிடுவாங்க. இப்போது இதே என்னோட கிளாஸெட்டில் ஒரு ரீசெண்ட் ஃபேவரட் ட்ரெஸ்ஸாகவே ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். நான் திருத்தி குட்டியோட ட்வின் பண்ண போகிறேன்ற ஒரு ஹாப்பினஸ் ப்ளஸ் ஃபிட் அண்ட் ஃப்ளேருமே ரொம்பவே நல்லா இருந்தது. எல்லாம் செக் பண்ணிவிட்டு அண்ட் ஃபைனலி கிச்சன் க்ளீனிங் பண்ணலாம் தக்ஷனை ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன். இன்றைக்கி அவனுக்கு கிச்சன் க்ளீன் பண்ணி ஆகணும்னு இருந்தது போல். ஸோ ஈவினிங் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு வந்தோடனே எனக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டான். பசங்களாம் சம்டைம்ஸ் அந்த மூடுக்கு வரும்போதே நம்ம யூஸ் பண்ணிக்கணும், இல்லைனா அதை கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். பச்சை தண்ணி போட்டு க்ளீன் பண்ணியிருந்தா கூட கொஞ்சமாவது கிளியராக இருக்கும். பட் இதை போட்டு தேய்ன்னு தேய்க்கிறோம், எந்த யூஸும் கிடையாது. எனக்கு அந்த ஸ்டீல் வர ஸ்க்ராட்ச் ஆகிட போகுதுன்னு பயம். ஏன்னா இங்கே ஏதாவது ஒரு டேமேஜ்னா போட்டு தீட்டிடுவானுங்க. பட் இருந்தாலும் நானும் லைட்டாக ட்ரை பண்ண சுத்தமாக போகவே இல்லை. ஆக்சுவலி ஒரு தடவை நான் அந்த லைசால் ஸ்ப்ரே பண்ணிட்டேன். லைசால் டானா தெரில. ஸோ அதுக்கப்புறம் தான் இது வந்தது. நான் வரும்போது இந்த மாதிரி இல்லை. ஸோ இதுக்கு தான் க்ளீனிங் ப்ராடக்ட் டெஃபினட்டாக தேடி ஆகணும். ஏன்னா கிச்சன் என்ன தான் ஏற கட்டினாலும் இந்த ஒரு இது என் மைண்டில் இருந்துகிட்டே இருக்குது. இது ஒரு மாதிரி சரியில்லைன்னு சொல்லிட்டு குழந்தை இதுக்கப்புறம் கஷ்டப்படுத்த வேண்டாம்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் லைக் அந்த கபோர்ட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணட்டோன்னு பண்ணிட்டேன். நான் இதுக்கு வேறு ஏதாவது ப்ராடக்ட் தேடி கண்டுபிடிச்சி தான் கிளியர் பண்ணுன்றது மட்டும் தெரிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கு ஏதாவது ரிசர்ச் பண்ணி அதுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அப்படி இல்லை உங்களுக்கு ஏதாவது தெரியும்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணி. நேரம் கழிச்சு நாங்கள்லாம் பெட்ரூமில் இருக்கும்போது சரியான சவுண்டு. பட் ஆனால் மழை வரத்துக்கான எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை. நான் நல்லா வெயில் அடிச்சது, டேவும் ரொம்ப பிரைட்டராக இருந்தது. பார்த்தா திடீர்னு ஒரே மழை சவுண்டு. வெளியே வந்து பார்த்தா ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. நான் என்ன சவுண்டுன்ட்டு செடியில எடுத்து வைக்கிறேன் இங்க. சரி தக்ஷனு திருத்தியா போட்டுறா. ஆனா கொஞ்சம் இது பண்ணணும், செடியெல்லாம் வைக்கணும் வெளியே. நம்ம என்னதான் வீட்டில் நல்லா தண்ணி விட்டு நல்லா பார்த்துக்கிட்டாலும் செடிகளுக்கு ஒரு நேச்சுரல் தெரப்பி வந்து கண்டிப்பாக தேவை. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல மழை பெய்யும் போது இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் வெளியே வச்சிருவேன். ஸோ அதில் அவங்க நல்லா ரிஃப்ரெஷ் ஆகி ரொம்ப ஜாலியாகிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் எடுத்துகிட்டு வருவேன். Why did you come out? Huh? Why did you come out? Why did you go out? No, you should not go. But Mamu Chapla, it's time to eat food. No, baby, you can't show me this cutest spider girl. No, I'm not gonna let you go out. Ruthi, are you happy? எங்க இருக்கு வாட்டர்? All done? என்னதான் ரொம்ப நேரம் ஆர்கியூ பண்ணாலும் கடைசியில் வின் பண்ணது என்னமோ என்னோட பொண்ணு தான். இதுக்கு நான் ஃபர்ஸ்ட்டே வெளியே கூட்டிகிட்டு போயிருக்கலாம். அப்படி இப்படின்னு க்யூட்டான ஃபேஸ் காமிச்சு லைலா மாதிரி இப்படி கண்ணை வச்சு என்னை ஏமாற்றி வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டா. என்னதான் இருந்தாலும் இந்த ஜென்ரேஷன் நம்ம அனுபவிச்ச அளவுக்கு நிறைய விஷயங்களை அனுபவிக்கலன்னு ஒரு செகண்ட் தோணுச்சு. ஸோ நம்மளாம் இதெல்லாம் என்ஜாய் பண்ணி ஜாலியாக மண்ணில் சேத்துல எல்லாம் உருண்டு ஜாலியாக தான் வளர்ந்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி அவங்களும் அவங்களோட அந்த சைல்டு ஃபேஸை என்ஜாய் பண்ணாதான் அவங்களுக்கும் லைஃப்பில் ஃபன்னுன்றது தெரியும். Let's go inside. Va, let's go get dress changed. இங்க பாரு என்ன பண்ணி வச்சிருக்கீங்க, ஃபுல்லா dirty. Come, let's go. இன்னைக்கு 3வது dress இது. Oh my god. Did you see that, Dhruti? See the lightning? Oh my god.
நல்ல வேளை திருத்தியை உள்ளே கூட்டு வந்ததா இருந்தது. பிகாஸ் உள்ளே கூட்டு வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே சரியான இடி மின்னல் எல்லாமே. எனக்கு இந்த மின்னல் இடியெல்லாம் பார்த்தாலே கொஞ்சம் பயமாக இருக்கும். பிகாஸ் நிறைய நியூஸ் அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அவளை வீட்டுக்கு கூட்டு வந்து கொஞ்சம் நல்லா ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெந்நீரையும் கொடுத்துட்டு அண்ட் ஈவினிங் மறுபடியும் கடை கிளம்பிட்டாங்க. பிரதீப், தக்ஷன், திருத்தி 3 பேருமே. எப்போவுமே க்ராசரிஸ் எடுத்துகிட்டு வரதுக்குலாம் நான் போகவே மாட்டேன். பட் இவங்கெல்லாம் மழையில் நனைஞ்சு என்னை டெம்ப் பண்ணிட்டாங்க தான் சொல்லணும். ஸோ மழையில் நானும் கொஞ்சம் நனையலாம் தான் போனேன். பிகாஸ் பிரதீப் இந்த மழையில் நனைய விடவே இல்லை. எனக்கு கோல்டு பிடிச்சிருச்சுன்னா எனக்கு ரொம்ப லாங்கராக இருக்கும், அந்த ஒரு பயம் தான். ஆனாலும் அந்த ஆசையை யாரை தான் விட்டுது. பிகாஸ் நம்ம டெய்லியாக நினைப்போம் என்னைக்காவது ஒரு நாளைக்கு தானே, அதுக்கேற்ற மாதிரி டீயோ இல்லை ஏதாவது இஞ்சி போட்டு வேறு ஏதாவது பால் குடிச்சு அதை கரெக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தைரியமாக கிளம்பி வந்துட்டேன். I'll take it. செகண்டில் ஃபுல்லாக முட்டாபிஷேகம் நடந்திருக்கும். ஏதோ சட்டுன்னு வந்து கேர்ஃபுல்லாக பிடிச்சேன். கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டில் பக்கத்தில் வந்தாலே தூக்கி போட்டுருவா. பட் அந்த மாதிரி எதுவுமே நடக்காதது ரொம்ப பெரிய நல்ல விஷயமா இருந்தது. அதுக்கப்புறமா பிரதீப் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த எல்லா திங்ஸையும் எடுத்து டக்குன்னு வச்சாச்சு. பிகாஸ் கொஞ்சம் ஈரமாக வேறு இருந்ததுன்னா அதனால் கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணிவிட்டு எடுத்து உள்ளே வச்சாச்சு. அண்ட் அதுக்கப்புறமா டின்னர் பண்ண வேண்டியது தான். Put it back. You don't need that now. No, not now. We'll have it tomorrow, okay? No, baby. You want mamu? Okay, we'll have mamu. டின்னருக்கு தோசை தான் பண்ணி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்து டே சீக்கிரமாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. திருத்தி குட்டியை நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டிட்டு காலையே டே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏன் மட்டும் சட்டுன்னு தொடச்சிக்கவே மாட்டா. ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் அப்படியே வெயிலில் உட்காந்து ஏர் ட்ரை பண்ணிடலான்னு வெளியே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவளுக்கு ஆக்சுவலாக தூக்கம் ரொம்பவே வந்துருச்சு. ஸோ அவளை தூங்க வச்சுட்டு இன்னொரு டேபிள் செட் பண்ண வேண்டியது இருக்குது. அதை செட் பண்ணி முடிச்சிடலான்றது என்னோட பிளானே. இந்த டேபிளுமே அந்த 2 சேரோட காம்போவாக தான் வந்தது. ஸோ இது செட் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக நிறைய டைம் எடுக்கல. வெயிட்லெஸ்ஸாக இருந்தனால சட்டுன்னு செட் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே ஆக்சுவலாக ஒரு கிளாஸ் இருக்குது. அதை நான் இப்போதைக்கு செட் பண்ணல. பிகாஸ் அது மேலே ஏறுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இப்போதைக்கு நான் செட் பண்ணல. டேபிளாக மட்டும் செட் பண்ணி வச்சுருக்கேன். தேவைப்பட்டால் கிளாஸ் மட்டும் போட்டு நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. You can ask for flowers. I sit for hours telling all the bluebirds. You're building cool birds. Sorry, Papa. Now I'm gonna eat all of this. Unakku enma? Unakku enma? Ayya. Triti, you want this? You want this? அம்மா வெல்லு இந்த யம்மி ஸ்வீட் இது இந்த பாப்பா. அந்த 10லேயே ஒரு 4 தான் ஸ்வீட்டு. அந்த 4மே சின்ன டப்பா. அதில் இவளுக்கு ஒட்டுறதுக்கு நான் படுற பாடு இருக்கே. சரி இந்தியன் ஸ்வீட்லாம் கொஞ்சம் பழக்கட்டும், இங்கே பிஸ்கெட்ஸ் மட்டும் வேண்டான்னு சொல்லிட்டு ஒரு கூட்டினேன். பட் சாப்பிட்ட பிறகு அவளுக்கு ரொம்பவே டேஸ்ட் பிடிச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். இன்னும் பேட்டியோ மேக் ஓவர்ஸ்லாம் நிறைய பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போதைக்கு டு ஸ்டார்ட் வந்து நாங்கள் சேர்ஸ் அண்ட் டேபிள்ஸோட விற்றுருக்கோம். ஏன்னா இந்த ஸ்பேஸ்க்கு இதுதான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ இதோட ஃபினிஷ் ஆகுது. அண்ட் இன்கேஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறது கன்சிடர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவில் உங்களோட லைக்ஸ் அண்ட் காமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னொரு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான க்யூட்டான வீடியோஸோட வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். until then see you, tata, bye bye and take care. வாயில எடுத்துட்டு பேசு. say hi to chicken. Hi chicken.